அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற டாபிக் நடப்பு நிகழ்வுகள். கட்டாய இலவச கல்வி சட்டம் மூலம் தனியார் பள்ளிகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது? 25%. மத்திய அரசு கரோனா வைரஸ் பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்தது எப்போது? மார்ச் 14, 2020. 2020 ஜப்பான் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றியவர்கள் சவாரி யோசியா, டஹிரோ நெமுரா 2 பேரும் தான் ஏற்றினாங்க. ஆனால் போட்டி நடைபெறவில்லை கரோனா பாதிப்பின் காரணமாக. ஆசியாவின் மிக உயர்ந்த சிகரமான கொசியாங்கோ மலை உச்சியை ஏறி சாதனை படைத்த இந்திய பெண் பாவனா மெஹரியா மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பெண். மார்ச் 10, 2020 இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. மத்திய அரசின் கற்றல் வலைதளங்கள் தீக்ஷா, பாடசாலை, சுயம் பிரபா இதெல்லாம் மத்திய அரசின் கற்றல் வலைதளங்கள் வெப்சைட். இப்போ இந்த கொரோனா வந்ததுனால எல்லாம் ஆன்லைன்லேயே படிக்க சொன்னாங்கல்ல, அதனால் இந்த வெப்சைட் உருவாக்குனாங்க. அது மூலமாக மாணவர்கள் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கரோனா தொடர்பான தமிழகத்தின் கொள்கை விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க சான்ஸ் இருக்குது. கரோனா தொடர்பான தமிழகத்தின் கொள்கை விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு. இந்தியாவில் முதல் முறையாக BS6 எரிபொருள் விற்பனை தொடங்கிய நிறுவனம் IOC, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், டெல்லி. BS6 எரிபொருள்னா குறைந்த அளவு கந்தகத்தை கொண்டது, பியூரிட்டி அதிகம் இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்த செயலி மூலம் வழக்கு விசாரணை நடைபெற்றது? ஜூம் ஆண்ட்ராய்டு செயலி. கரோனா தொற்று குறித்து அறியவும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளவும் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய செயலி ஆரோக்கிய சேது. இது 11 மொழிகளில் உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் கீழ் பதவியேற்றுக்கொண்ட ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் முதல் உயர்நீதிமன்ற நீதிபதி ரஜ்னீஷ் அஸ்வால் பதவியேற்றுக்கொண்டது ஏப்ரல் 2, 2020. தமிழகத்தின் 38வது மாவட்டம் எது? மயிலாடுதுறை. கரோனா நோய் தொற்றுக்கு பயன்படுத்திய மருந்து ஹைட்ராக்சி குளோரோகுயின். எந்த மாநிலத்தின் தேர்தல் ஆணையர் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தத்தின்படி பதவி நீக்கம் செய்யப்பட்டார்? ஆந்திர மாநிலத்தின் தேர்தல் ஆணையர். அவர் பெயர் ரமேஷ்குமார். ஆந்திர மாநில தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது? 3 ஆண்டுகள். தற்போதைய ஆந்திர மாநில தேர்தல் ஆணையர் P. கனகராஜ். ஜீவன் என்ற பெயரில் செயற்கை சுவாச கருவியை தயாரித்த ரயில்வே நிர்வாகம் எது? கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலை. கரோனா பாதித்தவரின் இதய துடிப்பை தூரத்திலிருந்து அறிய ஸ்மார்ட் ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடித்த நிறுவனம் எது? IIT மும்பை. கரோனா பாதித்தவரின் இதய துடிப்பை தூரத்திலிருந்து அறிய ஸ்மார்ட் ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடித்த நிறுவனம் IIT மும்பை. TNPSCயின் 21வது தலைவர் யார்? பாலச்சந்திரன். பதவிக்காலம் 2 ஆண்டுகள் அல்லது 62 வயது. இந்த ரெண்டில் எது முன்னாடி முடிவடையுதோ அதான் அவருடைய பதவிக்காலம். TNPSCயின் 26வது தலைவர் பாலச்சந்திரன். பதவிக்காலம் 2 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை. TNPSC 25வது தலைவராக இருந்தவர் அருள்மொழி. தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க ஆராய நியமிக்கப்பட்ட குழு எது? நீதிபதி கலையரசன் குழு. குறைந்த நாளில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட மொபைல் செயலி ஆரோக்கிய சேது. உலக சாகஸ் நோய் தினம் முதன்முறையாக அனுசரிக்கப்பட்டது ஏப்ரல் 16, 2020. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை உருவாக்கும் திட்டம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம். இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட வலைதளம் சொற்குவை வலைதளம். இந்த வலைதளத்தில் 4 லட்சம் தமிழ் சொற்கள் இடம்பெற்றிருக்கு.
இதை தொடங்கியது ஜூன் 28, 2018. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை உருவாக்கும் திட்டம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம். இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட வலைத்தளம் சொற்குவை வலைத்தளம். 4 லட்சம் தமிழ் சொற்கள் இவ்வலைத்தளத்தில் இடம்பெற்றுள்ளன. தொடங்கியது ஜூன் 28, 2018. மத்திய அரசு அறிமுகப்படுத்திய விவசாய விளைபொருட்களை சந்தைக்கு எடுத்து சொல்ல உதவும் செயலி இ-ரகம். ரகம் அப்படின்னா ராஷ்டிரிய கிசான் அக்ரி மண்டி. ராஷ்டிரியன்னா தேசம், கிசான்னா விவசாயி, அக்ரி மண்டி வேளாண் பொருட்களின் சந்தை, தேசிய விவசாய வேளாண் பொருட்களின் சந்தை அப்படின்னு அர்த்தம். இ-ரகம். தேசிய கொடியின் படம் எங்கு ஒளிர செய்யப்பட்டது? மேட்டர்ஹார்ன் சிகரம், ஆல்ப்ஸ் மலை, சுவிட்சர்லாந்தில் உள்ள மேட்டர்ஹார்ன் சிகரத்தில் தேசிய கொடியின் படம் ஒளிர செய்யப்பட்டது. ஒளிரச் செய்தவர் ஜெர்ரி ஹாட்ஸ்டர். டிவிஎஸ் கம்பெனி கையகப்படுத்திய பிரிட்டனின் மோட்டார் சைக்கிள் நிறுவனம் நார்டன் மோட்டார் சைக்கிள் கம்பெனி. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. ஆன்லைனில் கார் விற்பனையை அறிமுகம் செய்த நிறுவனம் ஹோண்டா கார் நிறுவனம். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. ஆன்லைனில் கார் விற்பனையை அறிமுகம் செய்த நிறுவனம் ஹோண்டா கார் நிறுவனம். இந்தியாவின் நிரந்தர ஐநா பிரதிநிதி திருமூர்த்தி. 2020 கரோனா காலத்தில் கல்வித்துறை பாதிப்பு குறித்து ஆராய யுஜிசி அமைத்த குழு துணைவேந்தர்கள் குழு 12 பேர் அடங்கியது. புயல்களின் பெயர்கள். புயலுக்கு பெயர் வைக்கும் முறை அறிமுகம் 2004 அறிமுகப்படுத்தப்பட்டது. 2004ஆம் ஆண்டு. மொத்த பெயர்கள் 64 பெயர்கள் கொடுத்தாங்க. அதில் 8 நாடுகள் தலா 8 பெயர்கள் கொடுத்தது. மொத்தம் 64 பெயர்கள். அந்த 64 பெயர்களும் முடிவடைந்து விட்டது. அதனால் 2020 புயல்களுக்கு புதிதாக பெயர் வைக்க வானிலை ஆய்வு மையம் புதுடெல்லி முடிவு செய்தது. இதில் 2 தமிழ் பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. ஒன்று முரசு, தென்மண்டல வானிலை மையம் கொடுத்த பெயர். 2 நீர், பொதுமக்கள் கொடுத்த பெயர். இந்த முரசு, நீர் இந்த 2 பெயரும் தமிழகத்திலிருந்து சென்ற பெயர்கள். புவிசார் குறியீடு பெற்ற தமிழகத்தின் பொருள்கள். இதுவரை மொத்தம் 34 பொருள்கள், தமிழக பொருள்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அதில் சில பொருட்களை பார்க்கலாம். காஞ்சிபுரம் பட்டு, திருப்பாச்சி வாழைப்பழம், கொடைக்கானல் மலைப்பூண்டு, ஈரோடு மஞ்சள், பழனி பஞ்சாமிர்தம், சிறுலுத்தூர் பால்கோவா. இது 33வது பொருள். கடைசியாக 34வது பொருளாக கோவில்பட்டி கடலை மிட்டாய் புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. கோவில்பட்டி கடலை மிட்டாய் புவிசார் குறியீடு பெற்றது ஏப்ரல் 30, 2020. இது முதல்ல புவிசார் குறியீடுக்காக கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆனால் காலதாமதமாகி கிடைக்கிறதில் காலதாமதம் ஏற்பட்டது. அது பிறகு மறுபடியும் இவங்க விண்ணப்பித்து இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க ஏப்ரல் 30, 2020. புவிசார் குறியீடு பெற்ற கருப்பு அரிசி எந்த மாநிலத்தை சேர்ந்தது? மணிப்பூர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் விஷவாயு கசிவு ஏற்பட்டு மக்கள் பாதிக்க காரணமாக இருந்த வாயு ஸ்டைரின் வாயு. இந்த விஷவாயு கசிவு ஏற்பட்டது மே 7, 2020. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் விஷவாயு கசிவு ஏற்பட்டு மக்கள் பாதிக்க காரணமாக இருந்த வாயு ஸ்டைரின் வாயு. மே 7, 2020. கரோனா காலத்தில் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தொடங்கிய நடவடிக்கை வந்தே பாரத். இந்திய ஜவுளித்துறையின் இதயம் தமிழ்நாடு. தமிழக ஜவுளித்துறையின் அச்சாணி கோவை. கரோனா காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை கடல் வழியாக கொண்டு வரும் திட்டம் சமுத்திர சேது. அமெரிக்காவின் தலைமையிலான நாடுகளின் கூட்டமைப்பு நாட்டோ. பிரிட்டன் தலைமையிலான நாடுகளின் கூட்டமைப்பு காமன்வெல்த். கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஏசியன். தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு சார்க். ICMR ஃபுல் ஃபார்ம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஆம்பன் புயல் பாதித்த மாநிலங்கள் ஒடிசா, மேற்கு வங்கம். உலக வங்கியின் பருவநிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்திய பொருளாதார நிபுணர் யார்? ஆபாஸ் ஜா, பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற வீடியோ பதிவுகளை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.